ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அருண் அவங்க செஞ்ச வேலையெல்லாம் சொல்லி எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி சீதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சீதா அருணை பாராட்டுறாங்க. அருண் நான் என் டியூட்டியை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உன்னை நான் பார்க்க வரணும்னு சொல்கிறாங்க. கோயிலில் இந்த மாதிரி எங்கள் அம்மா அக்கா என் தம்பி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட நான் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அருண் கிளம்பி வராங்க. சீதா அருண் பேசுனதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சந்தோஷப்பட்டாலும் மாப்பிள்ளையை தாண்டி எதுவும் முடிவெடுக்க முடியாது, இனிமேல் பேசுகிறத குறைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அடுத்து வந்து அவங்க அம்மாவும் சத்யாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ மீனா மட்டும்தான் இருக்காங்க. மீனா கிட்ட இந்த விஷயம் பேசும்போது மீனா ரொம்ப கோவப்பட்டு தான் பேசுகிறாங்க. அருண் செஞ்சதும் தப்பு தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அருண் வந்துடுறாரு. அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எங்கள் அம்மா வேறு பொண்ணு பார்க்குறாங்க, ஆனால் சீதாவை தாண்டி நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் பண்ணதும் தப்பு தான், எங்கள் வீட்டுக்காரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணது, அவர் சொன்ன உண்மையை மறைச்சது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் சமாதானம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து சீதா ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. அப்பா இருந்திருந்தால் இந்நேரம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, இப்போ என்னென்னமோலாம் முடிவெடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ஓவராக தான் பேசிடுறாங்க. மீனா சீதாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ அருண் வந்து பத்திரிக்காரங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது நான் தான் அந்த திருடனை பிடிச்சேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் இவர் மட்டும்தான் அதெல்லாம் செஞ்சது மாதிரி பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து இப்போ முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் கார் ஸ்டாண்டில் உட்காந்து மொபைலில் நியூஸாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ முத்து வந்துடுறாரு. முத்துக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது முத்து அந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாரு, எல்லாத்தையும் நீங்கள் நம்பிடுவீங்களா, அந்த திருடனை பிடிச்சதே நான் தான், அந்த நேரத்தில் கரெக்டாக நான் செயல்படுறதுனால தான் பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா பாராட்டின விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி அவன் பண்ணது தப்பு தான், ஒரு இடத்துல கூட உன் பேரை சொல்ல பாருன்னு சொல்லும்போது இப்போ முத்து வந்து அந்த அருணுக்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்பையும் பார்த்தோம்னா அருண் இன்றைக்கி கொஞ்சம் கோவமாகவும் கொஞ்சம் திமிராகவும் பேசுன மாதிரி தான் இருக்குது. அதான் என்னோட பவர், பாத்தியா உன்னை நான் இல்லாமல் நான் தான் அதை பிடிச்சேன்னு சொல்லிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ முத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, பாத்தியா அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அமைதியாகிடுறாங்க. ஏன்னா ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே அந்த காப்பாற்றின அந்த அம்மா வந்து முத்துவோட ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க மூலமாக சம்பவம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதை தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரொமோவும் காட்டியிருக்காங்க. சரி, நம்ம அதை அடுத்து பேசுவோம். இப்போ முத்து அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் ஹோட்டலில் பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டு மகேஷ் இருக்காங்கல்ல, அதாவது மகேஸ்வரி, அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மனோஜ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய கதை ஓடுதுன்னு வச்சுங்களேன். என் ஃப்ரெண்டு அவங்க மகேஸ்வரி வாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரோஹிணி என்ன பிளான் பண்ணாங்களோ அந்த பிளான் வந்து நடக்குது. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ்கிட்ட போய் பேசும்போது மனோஜும் ரோஹிணியும் சமாதானம் ஆகி கட்டி பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, உங்கள் அம்மாட்ட நீ பேசலாம்ல, எங்கள் அம்மாட்ட நான் எப்படி பேசுன்னு தெரியல, எங்கள் அம்மா பயப்படுற ஒரே ஆள் சாமியாருக்கு தான் அப்படிங்கும்போது சரி நம்ம சாமியார்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடுறாங்க. மறுபடியும் சாமியார்கிட்ட போகிறாங்களாட்டிருக்கு. இது ஒரு பக்கத்து போனாலும் அடுத்து சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. அது சம்பந்தமாக நம்ம அடுத்த ப்ரொமோவில் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.